அனைவருக்கும் வணக்கம். கமலாலயன் இப்படி உட்காருங்க. ஒரு நல்ல மதிய உணவுக்கு பிறகு நல்ல உறக்கம் வரும். அந்த உறக்கம் வர நேரத்தில் என்னை கூப்பிட்டு பேச சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சதின்னே நான் சொல்லுவேன். எப்படி கேட்க போகிறீங்கன்னு தெரியல, நான் என்ன பேச போகிறேன்னு எனக்கும் தெரியல. வர்றதுக்கு முன்னாடியே இவர் எல்லாரையும் கூப்பிட்றாரு. நான் அங்கே இருந்துக்கிட்டு பருதிக்கிட்டையும் போய் தட்டேன், ஏன்ப்பா என்னை கூப்பிட மாட்டுறாங்கன்ற. இயற்கை அண்ணா கூப்பிடுவாங்க இருங்கண்ணா. இல்லைப்பா நான் வாண்டடான வந்த வடிவேலு மாதிரி நானும் ஜெயிலுக்கு போகிறேன்ற மாதிரி ரவுடி தான் சொல்லாமான் இருக்கேன். அப்புறமா பேசி கூப்பிட்டுட்டாங்க ஓரளவுக்கு. தேங்க்யூ ஆல். முதல்ல நான் இந்த தமிழ் கனவு அமைப்புக்கு என்னோடய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். எழுத்தாளர் கவிப்பித்தனுடைய இத்தனை நாவல்களை ஒரே நாளாக ஒருங்கிணைச்சி இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை வந்து இந்த ஏலகிரி அரங்கத்தில் நிகழ்த்தின அந்த தமிழ் கனவுக்கும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளருக்கும் எனது பாராட்டுகள். இப்போ காலையில் வந்து நான் பேசிகிட்டு இருந்ததில் வந்து கவனிச்சிட்டு இருந்ததில் ஆதவன் தீட்சண்யா அண்டு மண்குதிரை இந்த 2 உரையை கேட்டேன். அது ஆக்சுவலாக அவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் வந்து கரெக்டானதாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய எல்லா நாவல்களையும் நான் படிக்கலை. சேங்கை என்ற ஒரு நாவல் எனக்கு 2 மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு தோழர் நீதிமணி அனுப்பிட்டார். அதை படித்து முடிக்கும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மன அதிர்வுகளை நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு இதனுடைய தலைப்பு சேங்கை. நான் வந்து ஒரு தென்னார்காடு மாவட்டத்தில் பிறந்தவன். வடார்காடு மாவட்டத்தினுடைய வட்டார சொல்களோடு புழக்கம் உடையவன் என்றாலும் வடார்காடு மாவட்டத்தில் நான் படித்தேன். வடார்காடு மாவட்டத்தில் பணி செய்திருக்கேன். அப்படி இருந்தும் இந்த சேங்கை என்ற ஒரு சொல்லாடல் ஒரு புதியதாக இருந்தது. வழக்கம் போல் நான் அகராதியை போய் தேடும் பொழுது தமிழர்கள் வந்து தங்களுடைய விவசாயத்துக்கு ஆதாரமான நீர்நிலைகளை சேங்கை என்று ஒரு இதையும் குறிப்பிடுறாங்க. படைப்பாளர் அந்த நீர்நிலையை தான் குறிப்பிட்டாரான்றது எனக்கு தெரியல. பட் அது கலோக்கியலான லாங்குவேஜில், டயலாக்ட் லாங்குவேஜில், ரீஜனல் லாங்குவேஜில் சேங்கைக்கு வேறு ஒரு பொருள் கூட இருக்கலாம். நான் பொருள் கொண்டது என்னென்னா, சேங்கை என்பது ஒரு பாசி படர்ந்த குளம். பச்சை பசேலுன்னு பூத்திருக்கக்கூடிய கிரீன் ஆல்கே என்ற பசும் நீல பச்சை பாசி படர்ந்திருக்கிற ஒரு குளமாக இந்த சேங்கையை நான் கருதுகிறேன். அந்த குளம் பார்த்திங்கன்னா நிச்சலனமின்றி அமைதியாக இருக்கும். ஆனால் அதுக்கு உள்ள வந்து ஒரு ட்ராங்குலிட்டி, அந்த அமைதிக்கு மேலே நிறைய அந்த ட்ராங்குலிட்டின்னு சொல்லக்கூடிய ஆழ்கடல் அமைதிக்கு மேலே நிறைய சலனங்கள் இருக்கும். அந்த சலனங்கள் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஒரு சிறுகல்லை நீங்கள் தூக்கி எறிஞ்சிங்கன்னா அந்த குளத்தில் கல் விழுந்த இடத்திலிருந்து அதை ஒரு மையமாக கொண்டால் அதை சுற்றிலும் சிற்றலைகளாகவும் குறுக்கலைகள் உருவாகி வட்டவட்டமாக கிளை பிரிந்து குளத்தினுடைய விளிம்பு வரைக்கும் போய் மோதும். அந்த மோதல் அந்த குளத்தினுடைய விளிம்போடு நின்றுவிடும். ஆனால் இந்த சேங்கை என்கிற நாவல் குளத்தில் ஒரு மனிதன் விழுந்தான். ஆனால் அந்த அதிர்வுகள் ஏற்படும் அலைகளானது அந்த தரை போன்ற நிலப்பரப்பையும் தாண்டி வாழ்க்கை என்னும் குளத்தின் பரப்பில் அதிர்வலைகளை எழுப்பியவாறு நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போவே நான் சொல்லிட்டேன், ஒரு நாவல் என்கிற கருத்தாக்கத்துக்கு அல்லது ஒரு கான்க்ரீட்டான ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி ஒரு தொடக்கம், இடையில் வரக்கூடிய சம்பவங்கள், முடிவு இப்படிலாம் இருக்குமோ அதை எல்லாத்தையும் உடைத்து அதுக்கு மேலே விரிவடைந்துக்கிட்டே போகக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டை, ஒரு பிரதியை தான் கவிப்பித்தன் இங்கே கொடுத்துருக்காரு. ஸோ இந்த சலனங்கள் எப்படி ஏற்பட்டிருக்கு, இந்த சலனங்கள் எவ்வாறான சலனங்களாக இருக்குது, இதில் தனி மனிதனுடைய பங்கு என்னவாக இருக்குது, அதே தனி மனிதனுடைய குழுவாக இயங்கக்கூடிய அந்த கூட்டு மனிதர்களுடைய மனதினுடைய சலனங்கள் என்னவாக இருக்குது, இதை தான் பேசியிருக்காரு. இதுக்கு இவர் எடுத்துக்கொண்ட ஒரு நிலப்பரப்பு லேண்ட்ஸ்கேப் வந்து இந்த கதைக்கலன், தட் இஸ் பிளாட் ஆஃப் அ ஸ்டோரி. இந்த பிளாட் எதுன்னா சென்னையிலிருந்து ராணிப்பேட்டை, ஒசூர் வரைக்குமே கூட சொல்லலாம். அது வரைக்கும் இருக்கக்கூடிய வட ஆற்காடு, வட தமிழகத்தின் வட மண்டலம் சொல்லலாம், இல்லை தொண்டை மண்டலம் சொல்லலாம். முன்னாடியே சொல்லிடுறேன், தொண்டை நாடு சான்றோடு உடைத்து அந்த நாட்டு மக்களினுடைய 2 விதமான மனிதர்களை பற்றிய கதை. ஒரு பக்கம்
நவீன வாழ்க்கைக்கு உட்பட்ட மேல்தட்டு வர்க்கத்தில் இருக்கக்கூடிய வணிகத்தை கைப்பற்றிய நபர்களினூட இருக்கக்கூடிய ஒரு கதை. இன்னொரு பக்கம் போக்குவரத்தையே அறியாத, நவீனம் என்பதையே அறியாத, வறண்ட பாறைகளிலும் குகைகளிலும் ஆற்றோரங்களிலும் தனது குடிசைகளின் வழியாக நமது வாழ்வாதார ஜீவியத்தை நகர்த்தி கொண்டிருந்த வெகு எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மனிதர்களின் கதை. இந்த 2 விதமான கதைகளை ஒரு ஊடுபாவல் வழியாக இவர் கொடுத்துக்கிட்டே போகிறார். 303 பக்கங்களில் 51 அத்தியாயங்களில். இதில் 3 காதல் கதைகள் இருக்குது. முதல் கதையே காதல் கதை மாதிரி தான் ஆரம்பிக்கும். அதனோட தொடர்பாக வரக்கூடிய இன்னொரு காதல் கதையும் 2மே இருக்கும். 3ஆவதாக கடைசியாக ஒரு நல்ல ஒரு காதல் கதையை சொல்லியிருப்பார். அப்போ காதல் கதை அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு வெகுஜன ஈர்ப்பு இருக்கும். த ஜானர் ஆஃப் பப்ளிக் அட்ராக்ஷன், பப்ளிக் ஃபேசினேஷன், ஒரு வெகுஜன ஈர்ப்பை உடைய பிரதியாக நீங்கள் இதை கருதுனீங்கன்னா அது முற்றிலும் அல்ல. மாறாக சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கலான கருத்தாக்கங்களையும் சிக்கலான பாடுபொருள்களையும் சிக்கலான உட்பொருள்களையும் வெளிப்படுத்தக்கூடிய, பதிவு செய்யக்கூடிய ஒரு கதை. அந்த ஒரு கதையே உள்ளுக்குள்ளாக பிரதிக்குள் பிரதியாக இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டின்னு சொல்லக்கூடிய ஊடு பிரதித்தன்மை கொண்ட பல கிளை கதைகளாக இது வரையப்பட்டிருக்குது. வெகுஜன ஈர்ப்பு இல்லை, ஒரு கதைக்குள் கதையாக பல கதைகளை கொண்டிருக்கக்கூடிய கிளை கதைகளாக விரிவடைந்துட்டு இருக்கு. அந்த கிளை கதைகளை நகர்த்தக்கூடிய கதாபாத்திரங்கள், கேரக்டர்ஸ் ட்ரிவன் அப்படின்னு சொல்லலாம். அந்த கதையை நகர்த்தக்கூடிய கதாபாத்திரங்களின் வழியே ஒரு ஒட்டுமொத்த வடார்காடு மாவட்டத்தில் நிலவக்கூடிய சமூக பிரச்சனையின் முக்கிய காரணியாக இருக்கக்கூடிய ஜாதியை பேசியிருக்கிறார். அந்த பேசுறது எப்படி இருக்குன்னா அவங்களோட மொழியிலே இருக்குது. நான் சாதாரணமாக டயலக்ட் லாங்குவேஜ்னு சொல்லிட்டேன், வட்டார மொழியில்னு. பட் அந்த பிளாட்டை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மனிதர்கள் பிளாட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகும்பொழுது எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, மனிதன் கண்டுபிடித்ததிலேயே மிக அரிய கண்டுபிடிப்பு நீங்கள் எதை சொல்லுவீங்க? வெரி குட், ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். சக்கரம் தான் இந்த மனிதன் கண்டுபிடித்ததிலே மிக அரிய கண்டுபிடிப்பு. இன்னைய வரைக்கும் நீங்கள் என்ன ஏஏ வந்தாலும் சரி, அந்த ஏஏ நம்ம புலகாங்கி தான் அடைஞ்சிட்டு இருக்கோம். அந்த ஏஏயால் ஜாதி ஒழிக்க முடியுமா? ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒரு இடத்துல பேஜர்களையும் செல்ஃபோனையும் அப்படியே மலையாக போட்டு விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. இவ்வளோ எளிமையாயிடுச்சு செல்ஃபோனு. இன்னும் நம்ம ஊர் ஆலமரத்தில் ஆலமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய திட்டையில் சம்சாரிகளோட நான் போய் உட்காந்து பேச முடியாத நிலை தான் இருக்குன்றார். இதை மௌனமாக சொல்கிறார். ஆனால் இவர் எழுப்பக்கூடிய அந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. நான் இப்போ இங்கே வரேன். இந்த வெகுஜன ஈர்ப்பு இதை தாண்டி சிக்கலான கருத்தை பேச வந்ததுனால இந்த கவிப்பித்தனுடைய சேங்கை நாவல் ஒரு தீவிர இலக்கிய வகையை சார்ந்தது நான் முன்மொழிகிறேன். கண்டிப்பாக இட் இஸ் அ சீரியஸ் லிட்ரேச்சர் டெக்ஸ்ட். காலத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு நாவல் அது. அதனால தான் என்னவோ ரஞ்சித்தினுடைய நீளம் பண்பாட்டு மையம் இதை பதிப்பித்ததாக நான் கருதுகிறேன். வாழ்த்துக்கள். ஸோ இதில் எப்படி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பார்க்கலான்னா, ஒரு பையனை மோலஸ்ட் பண்ணுறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. அவன் கீழ் ஜாதியை சேர்ந்தவன் என்ற ஒரே காரணத்தினால கல்வி மறுக்கப்படுது. அந்த கல்வி மறுக்கப்பட்டதற்காக அவன் அதையும் எதிர்த்து அவன் போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான். எப்படி வெயிட்டிங் ஃபார் த விசா அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் எழுதுனதில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு தண்ணீர் கொடுக்க அந்த பியூன் ஸ்கூலுக்கு வரலன்னா அவனுக்கு தண்ணீர் கொடுக்கப்படவே இருக்காது. கடைசி வரைக்கும் அம்பேத்கர் தண்ணி குடிக்காமலே நான் வந்தேன் அப்படின்னு எழுதியிருக்கார் வெயிட்டிங் ஃபார் விசாவில். அதே மாதிரியான நிகழ்வுகள் இந்த பையனுக்கு இங்கே சுந்தர் என்ற ஒரு கதாநாயகர்களில் ஒருவன் அவனுக்கு நிகழுது. அதை விட மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடக்கும். அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஊருன்னு இருக்குது, சேரின்னு இருக்குது. ஆனால் ஒரே ஸ்கூல் இருக்குது, அது ஊரில் தான் இருக்கும். நான் பிறந்த ஊரில் அங்கே விளையாட போவோம். நாங்கள்லாம் ஊர் சார்ந்த மக்களும் வருவாங்க, சேரி சார்ந்த மக்களும் போகும்போது ஒரு விளையாட்டு புதையலை கண்டுபிடித்தல். ஆற்று மணலில் சின்ன வாய்க்கா பெரிய வாய்க்கான்னு 2 வாய்க்கா பிரியும் எங்களுக்கு. அந்த அணைக்கட்டுன்னே ஊர் பேர் அணைக்கட்டு. அங்கேருந்து அதில் பெரிய வாய்க்காலில் மணல்லாம் இருக்கும். அந்த மணலில் போய் புதையலை கண்டுபிடிக்கணும்னு ஒரு விளையாட்டு.
பெரியவங்க அண்ணாங்கெல்லாம் வந்து இந்த இடத்துலலாம் போய் நீ போய் இப்படி கையை வச்சு அழுத்தி அதை தோணுனா உனக்கு புதையல் கிடைக்கும், புதையல் என்னென்ன இருக்கணும், உனக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சேரியை சார்ந்த இப்போ சமீபமாக வெகுவாக ஊடகங்கள் பேசப்பட்ட காலனியை சார்ந்த மக்கள், அதில் இருக்கக்கூடிய பையன் தான் அதை போய் புதையலை தேடக்கூடிய பையனாக இருப்பான். அவன் போய் இப்படி கையை வச்சா பச்சக்குன்னு அப்படியே உள்ள கை போயிடும். ஃபுல்லாக மலம் இருக்கும், மணலால் மூடி வச்சுருப்பாங்க. அதுதான் புதையல். இந்த அனுபவத்தை நான் சின்ன வயசில் அனுபவிச்சிருக்கேன். இந்த அனுபவத்தை சுந்தர் ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது, ஒரு காட்டுப்பாதை வழியாக வரும்போது, வாழை இலையில் பச்சை மலத்தை அப்படியே கொத்தா போட்டு ஒரு மரத்துலேருந்து அவன் மேலே போடுவாங்க. இதை ஒரு தரிசனமாக நான் பார்க்குறேன். என் அனுபவத்தை இந்த நாவலில் நான் பார்த்தேன். அப்போது இது தீவிரத்தன்மை கொண்ட இலக்கியமா இல்லையா? கண்டிப்பாக தீவிரத்தன்மை, தீவிர இலக்கியம் தான் நான் சொல்லுவேன். இதை சொல்லும்போது நான் படிக்கும்போது என்னடா இது நமக்கு நிகழ்ந்த நிகழ்வு வந்து எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ வெறுப்பை பேசக்கூடிய, வெறுப்பிலிருந்து வெளியேறக்கூடிய விஷயங்களை வந்து இந்த நாவல் தன்னகத்தை வச்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி எங்கு சென்றாலும் ஒரு வெறுப்பும் ஒதுக்கல்களும் ஒடுக்குதல்களும் இருக்கக்கூடிய ஒரு, எப்படி சொல்கிறதுன்னா, இந்த கமலைன்னு சொல்லுவாங்க, கவலைன்னு சொல்லுவாங்க, ஏற்றம் இறக்குபவர்கள். அவங்களுக்குன்னு ஒரு தனி தொழில் இருக்கும். அந்த தொழில் செய்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் அந்த கவலை ஏற்றம் செய்யக்கூடியதற்கு தண்ணியை உள்ளேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய சால்னு சொல்லுவாங்க. அந்த சால் வந்து தோலால் செய்யப்பட்டிருக்கும். அந்த தோல்லிருந்து கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வருமானங்களை செய்துக்கிட்டு இருக்க ஒரு குடும்பத்தினுடைய பரம்பரையிலேருந்து வந்தவனுடைய தான் சுந்தர். அந்த தோல் செய்யும் பொழுதே, தோல் வேலைகள் செய்யும் பொழுதே அதில் எப்படிலாம் வந்து அவங்களுக்கு அந்த வருமானம் கிடைக்குது, அந்த வருமானத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வருமானம் இருந்தாலும் ஊர் ஊராக தெருவாக போய் குண்டானில் கம்பங்குழும் கேழ்வரகு குழும் களியும் வந்து வாங்கி பிச்சை எடுத்துகிட்டு வந்து தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான மிகுந்த வழி தரக்கூடிய விஷயங்கள் இருந்திருக்கு இயல்பான வாழ்க்கையில். இப்போ கூட இருக்கலாம். அது இருந்திருக்கிறத பதிவு செய்கிறார். எப்படி பதிவு செய்கிறாருன்னா, இது ஒரு உண்மையாக இருந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. எஸ், ஃபிக்ஷன் இஸ் எ லை த்ரூ வி டெல் த ட்ரூத் அப்படின்னு சொல்கிறார். யார்? ஆல்பர்ட் கேமியஸ். சின்ன வயசுலேயே நோபல் பிரைஸ் வாங்கணும்னு சொல்கிறார். ஒரு பொய்யின் வழியாக உண்மையை நாம் சொல்கிறோம், அதுதான் புனைவு அப்படின்றார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உண்மையை தன் புனைவின் வழியாக இந்த உலகுக்கு பறைசாற்றி இருக்கிறார். அந்த வகையில் இந்த இலக்கியம், இந்த வகையான இந்த சேங்கை என்கிற நாவல் வந்து மிக முக்கியத்துவமான ஒரு இடம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மேலே வரக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவன் படிச்சுட்டு வரான். அப்போ படிக்கும்பொழுது அவனுக்கு ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் ஒரு ஒதுக்குதல் இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீலம்மா தானே, நீலம்மா சொல்கிறாங்க, விட்றாதப்பா, தம் பிடிச்சி படிச்சிருப்பா அப்படின்வாங்க. தம் பிடிப்பா, எவ்வளோ ஒடுக்கினாலும் எவ்வளோ அடக்கினாலும் அது விட்டுறாதப்பா, தம் பிடிச்சி படிச்சிருப்பா அப்படின்வாங்க. அந்த டயலாக்லாம் படிக்கும்போது அவ்வளோ ஒரு, எப்படி சொல்கிறதுன்னா, இந்த மாதிரியான சமூகத்துக்கு தேவையான ஒரே ஒரு வெப்பன் எதுன்னா கல்வி தான் அப்படின்றத அவர் சொல்கிறார். காலையில் ஆதவந்தின் சந்தியா பேசும்போது புலம்பல்களாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இவர் வெளியேறக்கூடிய வழியும் இதில் வந்து இவர் சொல்லியிருக்காரு. அந்த நாவல் நான் படிக்கலை. ஸோ அது வந்ததுக்கப்புறம் அவன் ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறான். அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வேறு லெவல். அதாவது இவர் எப்படின்னா நுணுகி போகிறாரு, நுணுகியுள்ள மூலத்தும் நுழைந்து போகிறாரு, நுண்மான் புழைப்புலத்தையும் உள்ளே பூந்து எல்லாத்தையுமே பார்க்குறாரு. நீங்கள் இப்படி திருப்புறீங்கன்னா 2 புறாக்கள் எப்படி திரும்பிக்கிட்டு ஒரு தலையை ஒன்று கோதுதுன்றதை ஒரு 3 பத்தியில் எழுதுவார். ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகிறீங்கன்னா, படியேறி போகிறீங்கன்னா அது ஒரு அத்தியாயம் முழுக்க இருக்கும். செம்மையான விவரணைகள். ரியலாக உங்களை அங்கே கொண்டு போய் உட்கார வச்சுருவார். தெருக்கூத்து நடந்துகிட்டு இருக்கோம். தெருக்கூத்து கூட்டாய்க்கு பின்னாடி ராணியை வந்து ஒரு பாறைகள் இருக்கக்கூடிய பௌர்ணமி நிலவில் பாறையை நோக்கி அந்த அந்த காட்டுப்பகுதிக்கு கூட்டு போவான் கோபால். அப்போ போகும்போது நீங்களே கூட்டு போவீங்க, நீங்களும் போவீங்க. அந்த மாதிரி எழுதியிருப்பார் ஃபஸ்ட்டு 3-4 அத்தியாயங்களில். ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு லாங்குவேஜ் இவர்கிட்ட. இதில் என்னென்னா நிறைய ஓமைகளை சொல்கிறார். ஒருவேளை ஆரம்பத்தில் கவிதைகள் எழுதுனதுனால எதை சொன்னாலும் போல தான். ஒரே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா ஒரு 4-5 போல வரும். அது நாவல்கிற ஒரு மிக பரந்த பரப்பில் இருக்கக்கூடிய இலக்கிய பிரதிக்கு தேவைதான். பட் அதுவே வலிந்து சொல்லப்பட்டதாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வாசிப்புக்கு தடையாக இருக்க மாதிரி இருக்கும். நிறைய தீவிரத்தன்மையான வாசகம் உள்ளவங்க, நிறைய வாசக பரப்பில் இருக்கிறவங்க இதை பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம சொல்லணும்னா ஒரு ஃப்ராக்மெண்டட் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொல்லலாம்.
சிதைவாக்கம் செய்யப்பட்ட பல கதைகளின் ஒரு கூட்டணைவாக சொல்லலாம். இங்கே எங்கேயுமே நீங்கள் வந்து இந்த நாவல்லேருந்து நீங்கள் கடைசியிலேருந்தும் முன்னாடி வரைக்கும் படிக்கலாம், பாதியிலேருந்து கூட படிச்சுட்டு போகலாம். நாவலுக்கு தொடர்பே இல்லாத கதாபாத்திரங்கள்லாம் வரும். இதில் வந்து ஒரு சில கதாபாத்திரங்களின் மரணத்தின் வழியே பழிவாங்குதல் அப்படிங்கிற ஒரு மனித மனத்தினுடைய எண்ணத்தையும் அறம் என்கிற ஒரு சொல்லாடலினுடைய கருத்தையும் அவர் முன்வைப்பார். நான் கதையை உங்களுக்கு என்னென்ன சொல்கிறேன், கதையை நான் சொல்லலை. ஒருத்தவன் ஒரு அசிங்கத்தையும் ஒரு கொலையும் செஞ்சிடறான். அந்த கொலை செய்தவன் மீதான ஒரு வெறி, அவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்தவன் நேரம் பார்த்துட்ருக்கான். ஆனால் அவனால் அதை செய்யவே முடியல. ஆனால் அவன் அந்த கொலை செய்யப்பட வேண்டியவன் தானாகவே தற்கொலை செய்து கொண்டு போய்கிறான். அவன் தற்கொலை செஞ்சுட்டு போகிற வரைக்கும் அவன் காத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் நிகழக்கூடிய அந்த மன அவசங்களை வந்து வெகு அழகாக வந்து பதிவு செய்திருப்பார். இங்கே இதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒருத்தன் ஏமாற்றி லாரி வாங்கியிருப்பான், அவனும் வந்து குடும்பத்தோட தற்கொலை செஞ்சிட்ருப்பான். இது எதை சொல்லுதுன்னா, நான் அதை படிக்கும்போது நான் பார்த்த ஒரு ஊடு பிரதித்தன்மை என்னென்னா திருக்குறள் தான். 555வது குறளில் சொல்கிறாங்க, அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வத்தை உடைய படையை கொண்ட மிகப்பெரிய அரசனாக இருந்தாலும் சரி, ஒரு எளிய மனிதனுடைய அல்லல், துன்பம், கண்ணீர் அழிச்சிடும். இந்த விஷயத்தை வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதை வந்து இந்த 2 மரணங்களின் வழியாக அவர் எனக்கு சொல்லியிருப்பார். நான் ஒரு வாசகனாக நான் அதை பார்த்தது. அடுத்து 2 மரணங்கள் வரும். அதில் ராணி ஏன் இறந்து போகிறான்னு தெரியாது, காட்டிகாரன் ஏன் இறந்து போகிறான்னு தெரியாது. தன்னுடைய சால் விற்கிற விலை, சால் தைத்தல், செருப்பு தைத்தல், இதன் மூலமாக சேர்த்து வைத்த ஒரு 1700 ரூபாயை வட்டிக்கு வந்து ஒரு சம்சாரி குடும்பத்துக்கு கொடுத்துருவான். அந்த வட்டிக்கு கொடுத்த காசு திரும்ப போய் கேட்கும்போது, நீ கொடுத்ததுக்கு என்னடா அத்தாட்சி இருக்குது, ஓடான்னு எட்டி வச்சுருவாங்க. அந்த 1700 ரூபா காசை திரும்ப வாங்க முடியலையே, நம்ம வாழ்க்கை அவ்வளோதானான்னு சொல்லி ஒருத்தன் செத்து போகிறான். இவங்க 2 பேரும் ஏன் செத்து போனாங்க? அதே மாதிரி குண்டிகான்னு ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் வந்து ஏற்றம் இறக்கும் போதே திடீர்னு வந்து இறந்து போவாங்க. இந்த 3 பேருடைய சாவும் வந்து எளிய மனிதர்களுக்கு தான் துணை எப்படின்னு சொல்லுவாங்க, திக்கற்றவருக்கு தெய்வம் துணை. இந்த 3 பேரும் திக்கற்றவர்கள் தான், அவங்களுக்கு தெய்வம் துணையாக இல்லை இந்த நாவலில். இந்த நாவல்னு இல்லை, இந்த நாடு முழுக்க திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை கிடையாது. நான் அடித்து சொல்லுவேன், இன்றைக்கும் திக்கற்றவர்கள் தெரு முழுக்க சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மனதளவில் ஒரு வாசகனுக்கும் சரி, ஒரு விமர்சகனுக்கும் சரி, நிறைய உரையாடல்களை, இன்டர்பிரிட்டேஷன், குறுக்கீடுகளை உருவாக்கக்கூடிய தன்மையுடையது தான் சேங்கை என்கிற நாவல். இதில் நீங்கள் லாரின்ற ஒரு டிரான்ஸ்போர்ட்டு நம்ம சொல்லிடுறோம். நம்ம எல்லாருமே வந்து லாரிக்காரன் அப்படி தான் சொல்லுவோம். அவரை நம்ம அவர்னு சொல்லவே மாட்டோம். லாரிக்காரர் வருகிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? ஆனால் கவிப்புத்தன் அவருக்கு மரியாதை கொடுத்து அவர்னு தான் சொல்லிட்டு வருவார். அதெல்லாம் உண்மையிலே அவரும் ஒரு மனிதர், அவனுக்கும் ஒரு உணர்வு இருக்குன்றதை சொல்லிட்டு வருவார். எப்படி லாரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாரி டிரைவர்ஸு அவங்களுடைய சமையலினுடைய விற்பனர்களாக விளங்குறாங்கன்றதுக்கான காரணம், அதே லாரி டிரைவர்ஸ் வந்து ஏமாற்றுக்காரர்களாக இருக்கிறாங்கன்ற விஷயத்தையும், அதே லாரி டிரைவர்கள் வந்து பயணத்தின் போது உயிர் பாதுகாப்பின்மையால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அந்த விஷயங்கள். ஒரு லாரி டிரைவர் ஒரு லோடுக்கு போனாங்கன்னாக்கா 15 நாள் 20 நாள் கழித்து தான் வருவாங்க. இன்றைக்கி இருக்க காலத்தில் செல்ஃபோன் இருக்குது, வீடியோ கால் இருக்குது. ஆனால் இவர் எழுதக்கூடிய இந்த லாரி டிரைவர்களை பற்றின விஷயங்களை சொல்லும் பொழுது ஒருத்தர் காணாமலே போயிடுவார். குமார்னு ஒரு லாரி டிரைவர் காணாமலே போயிடுவார். 6 மாதம் ஆச்சும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் லாரி எங்கே போச்சுன்னு தெரியாது. அவரோட குழந்தை, அதாவது அவன் காணாமல் போகும்போது கர்ப்பமாக இருப்பான். அவனை தேடிக்கிட்டு காவல் நிலையத்துக்கு வரும்போது லல்லிங்கிற அந்த பாத்திரம் வந்து குழந்தையோடு வந்திருக்கும். அந்த குழந்தையோட முகத்தை பார்த்து ஒரு அத்தியாயத்தை முடிச்சிருப்பார். நமக்குலாம் கண்ணீர் வந்துடும். அவர் எந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்னு அதெல்லாம் தெரியாது. அது அவருடைய கதையை சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி வாழ்வின் பார்க்கப்படாத பக்கங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. வட்டார மொழியில் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ காலையில் பேசும்போது கூட கீராவை தூக்கி பிடிச்சிட்டே இருந்தாங்க எல்லாம். கீராவை சொன்னாங்க. அந்த பக்கமாக போனீங்கன்னா ஹெப்சிபா ஜேசுதாசனுடைய புத்தம் வீடு. அப்படியே தென்னார்காடுக்கு வந்தீங்கன்னாக்கா நம்ம இமயத்தினுடைய கோவியர் கழுதிகளிலிருந்து இன்றைக்கி செல்லாத பணம் இப்போது நான் உயிரோடு வரைக்கும் வட்டார வழக்கு தான். அந்த வகையில் இவருடைய அந்த வட்டார வழக்கு நாவலாக வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. இதில் என்னென்னா 2 விதமான வட்டார வழக்கை கையாளுறார். இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சார்ந்த வட்டார மொழியையும் பயன்படுத்துகிறாரு. குண்டிக்காடன், பெத்தவாடன், காட்டிக்கான், இந்த வார்த்தைகள்லாம் தமிழ் வார்த்தைகளா தெரியல எனக்கு. அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசக்கூடிய டைலாக் பார்த்தீங்கன்னாக்கா உச்சிஸ்னாருன்னு ஏதோ வருது.
இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்களினுடைய மொழியையும் அவர் அதில் கையாண்டிருப்பார். நல்ல வேளை அதில் வந்து நிறையா எல்லா டைலாக்கும் நடுவில் ப்ராக்கெட்டில் தமிழில் சொல்லியிருந்தாலும் எனக்கு புரிஞ்சது, உங்களுக்கும் புரியும். உண்மையில் இதெல்லாம் பெரிய ஒர்க்குங்க, சாதாரணமான விஷயம் இல்லை. இதுக்கு வந்து ஒரு டெடிக்கேஷன், ஒரு டைனமிக்கான அப்ரோச் இருந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்ட்டை கொண்டு வர முடியும். இன்னொன்று, இது 303 பக்கம் தான். இது வந்து அந்த சைஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபாண்ட்டில் இது 1000 பக்கத்துக்கு கூட விரிக்கலாம், அப்பேற்பட்ட நாவல் இது. இந்த லாரிக்காரங்களுடைய துயரங்களே பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் அவங்களுடைய பாலியல் வறட்சியை பற்றி பேசுகிறார். லாரிக்காரங்களுக்கு தான் மேக்ஸிமம் ஒரு பீரியடில் 90s பார்த்தீங்கன்னாக்கா எய்ட்ஸ் நிறையா இருந்தது. ஸோ அந்த விஷயத்தை வந்து பேசுகிறார். அந்த விஷயத்தை பேசும்போது அங்கே அவங்க வேறு வழியே இல்லைன்றதுனால தன்னோட கிளீனர்கள் அந்த ஆதிக்கம் செலுத்தி அவங்க கூட இருக்கக்கூடிய ஓரின சேர்க்கையை பற்றி பேசுகிறார். கிளீனர்கள் வந்து டிரைவர் ஆகணும்னா இதுக்கெல்லாம் உடன்பட்டு தான் ஆகணும். இந்த சிக்கல்லாம் எந்த மொழி பேசியிருக்கு, எந்த வட்டாரம் பேசியிருக்கு, எந்த வழக்கு பேசியிருக்கு, இதுதான் சிக்கலான பாடுபொருள்கள். ஸோ அந்த வகையில் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், திஸ் இஸ் எ சீரியஸ் லிட்ரேச்சர். அப்புறம் இன்னொரு விஷயம், இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், கெட்ட வார்த்தை வரும் அந்த வட்டார மொழியில் அந்த கெட்ட வார்த்தைகளை அப்படியே பதிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்து புனிதம் கெடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கெட்ட வார்த்தைலாம் போடக்கூடாதுன்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அண்ணன் நாராயண கண்ணகியுடைய அலரை போய் பார்த்தீங்கன்னா நீங்களாம் அலண்டு ஓடுவீங்க. கமலா பாட்டி பேசுறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னது இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு. எங்கே அவர் இருக்காரா? அது இருக்காரு. அப்படியே அரண்டுருவீங்க. அவ்வளோ வெளிப்படைத்தன்மையாக நீட்டாக எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் எழுதக்கூடாதுன்னு உங்களுக்கு நிறைய பேர் அறிவுரை சொல்லியிருப்பாங்க. கவிப்பித்தன், நீங்கள் எழுதுங்க சரிங்களா? ஐயோ என்னங்க இப்படிலாம் எழுதுறீங்க, இதெல்லாம் நடக்கலையா? உங்கள் வீட்டில் செய்வாங்க, எங்கள் வீட்டில் செய்வாங்க, உங்கள் வீட்டில் செய்யலையான்னு. குணாவில் ஒரு படத்தில், குணாவில் விக்கல் வரும். விக்கல் வந்தோடனே கத்தி எடுத்து வெட்டுவான், வெட்டினோடனே நின்றுடும் இல்லைங்களா? பார்த்துருப்பீங்க அதை. அப்போ அவன் சொல்லுவான், எங்கள் வீட்டிலாம் செய்வாங்க, உங்கள் வீட்டில் செய்யலையா அப்படின்வான். அந்த மாதிரி இவங்க எழுதுறதெல்லாம் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். அதை வந்து இதில் பார்த்தா மட்டும் அப்படியே புனிதம் கெட்டு போயிடுதாக்கும். 29 வருஷத்துக்கு முன்னாடி ஹோட்டல் அட்லாண்டிக்ஸில் எனக்கும் ஒரு எழுத்தாளருக்கும் ஒரு சண்டை வந்துடுச்சு இந்த மாதிரியான விஷயத்தில். சரி, அதை பற்றி இப்போ பேச வேண்டாம், விடுங்க. எதுக்காகன்னா, ஜி நாகராஜன் வந்து குறத்தி முடுக்கில் ஒரு விஷயத்த சொல்கிறார். எல்லாவற்றையும் எழுத வேண்டும் என்று தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு விதத்தில் எல்லாவற்றையும் சொல்ல முடியாமல் போய்விட்டது அப்படின்றார். எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி ஆகணும்னா மொழி உங்களை அங்கே கொண்டு போய் தான் விடும். கெட்ட வார்த்தை அந்த இடத்துல வரணும்னா வந்து தான் ஆகணும். நிறைய பேர் எழுதியிருக்காங்க. எல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எழுத்து இப்போ இல்லை. இன்றைக்கி தான் இன்றைக்கி வந்து எழுத்தில் இப்படிலாம் நீங்கள் எழுதலாமான்னு கேட்குறவன் தான் இன்ஸ்டாவில் இறங்கி 2 பீஸில் ஓடக்கூடிய ஏஐயில் ஓடக்கூடிய பொம்மையை பார்த்துக்கிட்டு இருப்பான். கரெக்டு தான் நான் சொல்கிறது. இன்ஸ்டாவில் ஓடிக்கிட்டு இப்போ திறந்தீங்கன்னா அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்கில் போனால் ரீலில் தான் ஓடுது, எல்லாம் ஓடுது. ஆனால் எழுத்தில் மட்டும் இது எழுதக்கூடாது, எழுதுனா புனிதம் கெட்டுடும். எங்கே வாழறோம் நம்ம? ஸோ இது நான் உங்களை பாராட்டியே ஆகணும். ரொம்ப சொற்பமான இடங்களில் தான், ஆனால் அந்த இடத்துக்கு அது தேவை. ஸோ இந்த ஜானரில் பார்க்கும்போது தீவிரத்தன்மையானது, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய, நசுக்கப்பட்ட மக்களினுடைய வழியை சொல்லக்கூடியது. இதில் இன்னொரு விஷயம், இவங்க இதிலேருந்து வெளியேறணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கடைசி அத்தியாயத்தில் அழகாக முடிச்சிருப்பார். அது லீனாவும் சுந்தரம் எடுக்கக்கூடிய முடிவு. இதுக்கு வந்து அவங்க 2 பேரும் சேரணும். ஒருத்தங்க சேரும்போது ஒருத்தனுக்கு வந்து அவன் யானையாக இருக்கான். யானை எப்படி இருக்குன்னா, சின்ன வயசுலேயே நீங்கள் யானையை கூப்பிட்டு போய் காலை கட்டி போட்டு தூணில் வச்சிட்டிங்கன்னா நம்மளால் தப்பிக்கவே முடியாதுன்னு கடைசி வரைக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுந்தருக்கு மணின்னு ஒருத்தன் வந்து அவனை பற்றி உணர வைக்கிறான், லீனான்னு ஒரு பொண்ணு வந்து உணர வைக்கிறாங்க. அதனால் அவங்க 2 பேரும் அதுலேருந்து வெளியேறணும்னு சொல்லிட்டு ஒரு ராஜினாமா கடிதத்தை அவங்க கொடுப்பாங்க. அதுதான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள்னு சொல்லலாம். வெளியில் வாங்க, நீங்கள் ஜாதிக்குள்ளவே இருந்துக்கிட்டு என்னெல்லாம் ஏற்றுக்குவாங்களான்னு ஒருத்தன் சுந்தர் வந்து சொல்லுவான். என்னடா இன்னும் இந்த காலத்தில் இப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியாதுடா, இந்த காலத்துலையும் அப்படி தான் இருக்காங்க. இந்த காலத்தில் யார் சாதி பார்க்குறா? யாராவது சாதி பார்க்குறாங்களா சொல்லுங்கள்? மௌனமாக இருக்கீங்க. ரைட், தேங்க்யூ. எனக்கு தெரியும் பார்க்குறாங்க, எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க சரிங்களா. ஆனால் இன்றைக்கி நேச்சுரல்ஸு, டோனி கேக்குன்னு ஏதோ ஒன்று, இந்த மாதிரியான தொழிலெலாம் பண்ணுறது யார் தெரியுமா? இங்கே யாரும் அந்த தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருக்குமே இதெல்லாம் சொல்கிறவங்க என்ன பிராமணால்ஸ், அவங்களாம் சாதி பார்க்குறாங்களா? அவங்களுக்கு தேவை தன் ஆளுகைக்கு உட்பட்ட, ஆதிக்கத்து உட்பட்ட ஒரு அடிமை இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நாவிதர் வேலையை அவங்களாம் தான் செய்கிறாங்க. அவங்களாம் இன்றைக்கி ஒதுக்கப்படுறாங்களா? நான் அதுக்காக சொல்கிறேன். காலையில் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, இன்றைக்கி எல்லோரும் தானே இந்த வேலையை பார்க்குறாங்க. ஆனால் அது ஒரு இழிதொழிலாக சொன்னாங்க. அது ஒரு சுத்தம் செய்யக்கூடிய கிளீனிங், ஸ்கேவெஞ்சிங் ஒரு ப்ரொஃபஷனுங்கிறத யாரும் நினைக்க மாட்டுறாங்க. இட்ஸ் எ ப்ரொஃபஷன். நீ தொடுவியாத மலத்தை, நீ தொடுவியா? நான் இப்போ கூட அதான் சொல்கிறேன், இந்த மலத்தை தொட்டு வாழைகளை வச்சு நீ எடுத்துகிட்டு போய் கொட்டுற அளவுக்கு இருக்கக்கூடிய உன்னுடைய சகிப்புத்தன்மை, ஒரு சக மனிதனை பார்த்து
அதை விட கேவலமாக நீ நினைக்கிறேன்னா நீ என்ன மாதிரியான அறிவார்ந்த சமூகத்தில் நீ வாழ்ந்துட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்குறாரு. நான் கேட்கல, இவர் கேட்குறாரு. நம்ம இந்திய சமூகம், தமிழ் சமூகம், நாகரிகம் அடைந்த சமூகம்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். உண்மையிலே நான் வெட்கி தலை குனிறேன். ரொம்ப கேவலமான ஒரு சமூகத்தில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். யாவரும் கேளிர் நீ வச்சுட்டு இருக்கியா? ஊர் சரின்னு தானே பிரித்து வச்சுட்டு இருக்க. இன்றைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. எங்கே கேளிர்? அதை தான் அவர் கேள்வி கேட்குறாரு. ஒரு படைப்பாளனா, ஒரு புனைகதையாளனா, ஒரு நாவலாசிரியராக, ஒரு கவிஞனா, ஒரு சக மனுஷனாக கேட்குறாரு. அந்த வகையில் அந்த சேங்கை நாவல் வந்து ரொம்ப முக்கியமான நாவல். இது இவருடைய மொழியில் பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதில். அப்புறம் நாவலுக்கு தொடர்பில்லாத விஷயங்களையும் கொண்டு வர்றார். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஸ்கேட்டர்டு டைப் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அல்லது ஃப்ராக்மெண்டட் ஸ்டோரி டெல்லிங் சொல்லுவாங்க. இது பின்னவினத்துவத்தில் இருக்கக்கூடிய அது போஸ்ட் இல்லை பின்னவினத்துவத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் சொல்லுவாங்க. அதில் வரக்கூடிய பின் அமைப்பியலில் வரக்கூடிய கூறுகள் வந்து இந்த சேங்கை நாவலில் இருக்குது. அண்டு இவருடைய மொழி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், வட்டார மொழியாக இருந்தாலும் ஒரு நாவலுக்கு உரிய எளிய யதார்த்த வகை மொழி. எல்லோரும் எளிதாக அந்த நாவலுக்குள்ளே போக முடியும். 26 தொகுதிகளை வச்சுக்கிட்டு என்ன தான் சொல்கிறோன்னே தெரியாமல் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய மொழி கிடையாது. இதை தான் சொல்கிறாங்க, இது தான் சொல்லப்படுது, இதன் மூலமாக நம்ம இதிலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு ஒரு வாசகன் அழகாக கடந்து போகக்கூடிய எளிய மொழி. அந்த மொழியை தாண்டி அவருக்குள்ளே இருக்கக்கூடிய கரிசனம் என்னென்னா, எந்த இடத்துலையும் வந்து திருகலை மொழியை. அது ஒரு விஷயம். ரீஜனலிசம் பற்றி பேசிட்டேன், மொழியை சொல்லியாச்சு, நாவலுடைய தன்மையை சொல்லியாச்சு. இதில் இருக்கக்கூடிய கதா மாந்தர்களுடைய பெயர்லாம் பார்த்திங்கன்னா அதை ஏற்கனவே சொன்னது தான். பெண்கள் என்னவா இருக்காங்கன்னா இதில் மேக்சிமம் அடிமையாக இருக்காங்க. லீனாவை தவிர மற்ற எல்லோருமே அடிமைகளாகவே இருக்கிறாங்க. லீனா மட்டும்தான் யோசிக்க தகுந்த ஒருத்தராக இருக்கார். அப்புறம் இதில் வந்து அறிவுக்கும் மொழி அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்லுவார். சைமன் குருவிழாவை வந்து சைமன் குருவிழான்னு ஒரு ஆள் வருவார். அவர் மலையாளத்தனாக இருந்தும் ஆனால் இங்கிலீஷ் பேசுகிறதுனால அவருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இங்கிலீஷ் பேசினா நம்மளாம் அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும், பெரிய ஆள் அப்படின்னு நினைப்போம். அது ஒரு மொழி. இன்றைக்கி போய் நீங்கள் இங்கிலாண்டில் ஒரு 3 மாதம் நீங்கள் சர்வராக வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புளாக இருப்பீங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்களை கடந்திருந்தார். இதில் ரொம்ப அழகியலான விஷயங்கள் என்னென்னா, பெயர் தெரியாத ஒரு பெண்ணுக்கும் மணி என்கிற ஒரு பையனுக்கும் நடக்கிற அந்த காதலை வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் பார்க்கும் பொழுது சாமர்செட் மோகனுடைய இந்த ட்ரெயின் ஸ்டாப்ஸ் அட் ஷாம்லின்னு ஒரு சிறுகதை இருக்கும். அதில் வந்து ஒரு பெண்ணை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தன் பார்த்துருவான். அப்பப்போ பார்ப்பான். ஒரு நாள் வந்து பார்த்தாக்க அந்த பெண்ணு வரமாட்டான், கடைசி வரைக்கும் வரமாட்டான். அதேமாதிரி அந்த மாதிரி முடிச்சிருவாரோன்னு நினச்சேன், ஆனால் நல்ல வேலை அதை முடிக்கல, கடைசி வரைக்கும் வரவே மாட்டான். அதுதான் அந்த கதையினுடைய ஒரு தாத்பரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரதியை படிக்கும் பொழுது நமக்கு பிற பிரதிகள்லாம் வரணும். அந்த வகையில் அந்த இன்டர் டெக்ஸ்டுவாலிட்டிக்கு இன்னொன்று சொல்ல, ஒரு துன்பத்தை போய் தொடர, துன்பம் சொல்ல முடியாததை, இது நம்ம நாட்டில் நடந்ததாக சொல்லப்படும் நாட்டார் வழக்காட்சியில் வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒண்டி வீரன் கதை பிரிட்டிஷ் பீரியடில் நடந்தது. அந்த ஒண்டி வீரன் கதையும் இதில் கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. பட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்படிப்பட்ட ஒரு டெக்ஸ்டெல்லாம் படைக்கிறதுலாம் பெரிய விஷயம், அடித்து சொல்லுவேன் நான். ஏன்னா நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், என்னையே சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் இந்த மாதிரியான ஒரு போஸ்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படின்னு. நான் ஒரே வாரம் தான் சொல்லுவேன், எனக்கு 24 மணி நேரம் தான், உனக்கும் 24 மணி நேரம் தான் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் நான் பிரமிச்சு போய் நிற்கிறேன். எப்படி இந்த அளவுக்கு எழுதியிருக்காருன்னா, அந்த அளவுக்கு அவர்கிட்ட அளப்பரிய சரஸ்வதி குடியிருக்கிறார் நான் நம்புகிறேன். அண்டு இதில் ஒரு கடைசியாக ஒரு இது வரும், வேலூர் கோட்டையை பற்றி அவர் எழுதியிருப்பார். அந்த வேலூர் கோட்டையை பற்றி எழுதும்போது என்ன பண்ணுறாருன்னா, சிப்பாய் புரட்சி நடந்ததற்கான எந்தவித ஆரவாரமோ கூச்சலோ எந்த ஒரு பந்தாவோ இல்லாமல் அமைதியாக நல்லா வாழ்ந்து கட்ட ஒரு பெரிய மனிதரை போல வீற்றிருந்தது வேலூர் கோட்டைன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைக்குரிய எல்லா நாவலையும் எழுதிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம உட்காந்துருக்காரு நம்ம கவி பித்தன். அப்படி தான் எனக்கு தோணுது. இவருடைய நாவலில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, சிக்கன் இருக்கும் ஒரு அத்தியாயமும். அதே மாதிரி நிறையா வேற்றுமொழி சொற்களுக்கு கடைசியாக வந்து ஒரு அறிஞ்சொற்பொருள் மாதிரி கரெக்டாக சொல்லியிருப்பார். இயற்கையான விஷயங்கள் நிறையா சொல்லியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு இந்த விழுப்புரத்தினுடைய திருவண்ணாமலை தாண்டி இருக்கக்கூடிய வேட்டவளத்திலேருந்து ஒசூர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளினுடைய புவியியல் நிலப்பரப்பை இவ்வளோ அக்யூரேட்டாக வந்து சொன்ன நாவலை நான் படிக்கல. அழகிய பெரியவனும் எழுதியிருக்காரு, பட் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்றது எனக்கு தெரியல. நான் முழுமையாக நான் படிக்காதனால சொல்கிறேன்.
அது அவ்வளோ ஒரு கூருணர்வு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எழுத முடியும். வறண்ட பாறைகள், அந்த பாறைகளை போகும்போது இருக்கக்கூடிய ஆவாரஞ்செடி, சாராய செடிலாம் யாருக்குமே தெரியாது. மேக்சிமம் எங்கள் ஏரியா பக்கத்தில் ஆவார பட்டை உரிக்கிற அந்த விஷயம், உன்னிப்பூக்கள், மூக்குத்தி பூ, அங்கே இருக்கக்கூடிய பறவைகள், இதை பற்றிலாம் எழுதுகிற ஒரு நல்ல ஒரு இயற்கை சார்ந்து. எப்பவுமே நம்ம திணை இலக்கியம் வந்து ஏன் நிற்குதுன்னா, அவன் நிலவியல் சார்ந்து, நிலப்பரப்பை சார்ந்து, ஐவகை நிலங்களை, ஐந்திணைகளை, அன்பின் ஐந்தனை எழுதுனால தான் இன்றைக்கி நிற்குது. ஸோ அந்த வகையில் இவர் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அந்த மலையும் காடும் சொல்லலாம். இல்லை மலையும் சொல்ல முடியாது, காடும் சார்ந்த இடமாக கூட சொல்லலாம். அந்த ஒரு அருமையான ஒரு எழுத்து நடை. இந்த நாவல் என்ன தூண்டியிருக்குன்னா, மற்ற எல்லா நாவல்களையும் நான் தொடர்ந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை என்னை உருவாக்கியிருக்கு. அந்த வகையில் சேங்கை வந்து சலனங்களை தன்னளவில் விரித்து கொண்டுள்ள ஒரு நாவல். இந்த நாவல் வந்து தமிழுக்கு மிக முக்கியமான ஒரு நாவல் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.